எப்படிங்க? திஸ் இஸ் செல்வராஜ் ஃப்ரம் சர்டிஃபைடு டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. என்ன எப்படிங்க? தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல். ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து வாங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ ஹெல்த்தை பற்றி ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி. ஸோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து தேசிய குடும்ப நலம் கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாளில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபேசிட்டி உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா, இந்தியர்களிடையே அதிகரிக்கும் உடல் எடை இரத்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் உடல் பருமன் பாதிப்பு வந்து யாருக்கு அப்படின்னா, பெண்கள் வந்து பார்க்க 30.7% வந்து இருக்குது. ஆண்கள் வந்து 27.3% இருக்குது. அதாவது 100க்கு 30.7%. ஆண்கள் வந்து 100க்கு 27.3%. ரத்த சர்க்கரை அதாவது பிளட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 17.8%, ஆண்கள் 20.9%. இது ஓவரால் இந்தியா லெவலில். இது வந்து பார்த்திங்கன்னா பிளட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா கோவா, கேரளா. ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே இருக்காங்கன்னாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 100க்கு 25.2% வந்து பெண்கள், 100க்கு 26.2% வந்து ஆண்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது, ரொம்ப அவேர்னஸ் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 75%, ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 74% பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். பட் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படி என்ன சார் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து கிராஜுவேட் ஏஜ் 35க்கு மேலே யார் இருக்காங்களோ, 5 லட்சத்துக்கு மேலே யார் சம்பாதிக்கிறாங்களோ ஒரு வருஷத்துக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.99 crores வந்து எலிஜிபிள் இருக்குது சம் அஷ்யூர்டு. ரெண்டாவது ஏஜ் 35 வயசுக்கு மேலே யாரெல்லாம் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்காங்களோ, நான் கிராஜுவேட் முடிச்சதாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு 7.5 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து 7.5 lakhs வந்து இயர்லி இன்கம் இருக்கணும். ஸோ நான் கிராஜுவேட் இருந்தாங்கன்னா 15 லட்சம் இருக்கணும். 15 லட்சம் இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1.99 crores எலிஜிபிள். ஸோ மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா, கொட்டேஷன் தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி டு ஹெல்ப் யூ. 1-to-1 டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.